துர்க்கை அம்மன் சன்னதிக்கு போகும் பொழுது 18 முறை வலம் வந்து வணங்கினால் நல்லதுன்னு எழுதி போட்டிருப்பா. ஒரு சில ஆலயங்கள்ல பார்த்தோம்னா ஏன்னு சொன்னாங்க அஷ்டாதசபுஜ துர்க்கைன்னு வச்சிருப்பார். அங்கே அந்த துர்க்கைக்கு பார்த்தோம்னா 18 அஷ்டாதசம் சொன்னா 18 என்பது துர்க்கைக்குரிய விசேஷமான மந்திரமாக இருப்பதால், விசேஷமான எண்ணிக்கையாக இருப்பதால் அந்த 18 முறை துர்காதேவியை வலம் வந்து வணங்குவது நல்லது என்பது போல் வைத்திருப்பார்கள். இது அனைத்துமே அவரவர்கள் ஆங்காங்கே இயற்றிய விதிகள் தானே தவிர, அந்தந்த ஸ்தல புராணத்திற்கு ஏற்றாற்போல் எழுதப்பட்ட விதிகள் தானே தவிர, இப்படித்தான் ஒரு தெய்வத்தை இத்தனை முறைதான் வலம் வந்து வணங்க வேண்டும் என்பது போன்ற விதிமுறைகள் எதுவுமே சாஸ்திரத்தில் காணப்படவில்லை என்பதுதான் நிஜம். ஒரு முறை வலம் வந்து வணங்கினால் கூட அங்கே இறைவனுடைய திருநாமத்தை முழுமையாக மனதிற்குள்ளாக ஜபித்து, முழுமையாக அந்த இறை சிந்தனையோடு அந்த ரூபத்தை மட்டுமே மனதிலே தியானித்து ஒரு முறை வலம் வந்து வணங்கினாலும் நிச்சயமாக அதற்குரிய பலன் என்பது கிடைத்துவிடும்.